ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு ஆபி ரிலாக்ஸ் டைம். வாழ்க்கையில் சில சமயம் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மார்னிங் எந்திரிச்சு வந்தோன்னுமே நம்மளை இயற்கை ரொம்ப ஆசையாக வரவேற்ற மாதிரி இருந்தது. மழை நல்ல காலையிலேயே அந்த இயற்கை சீனை பார்க்கும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. மழைனாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம காலையில் எந்திரிச்சு வந்து மலையை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் மலையை ரசிச்சுக்கிட்டே அங்கேயே நின்றுட்டே இருந்தேன். நம்ம சோட்டும் சோனாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சோட்டு, என்ன மலையை ரசித்து படுத்துருக்கீங்களா? மலையை ரசிக்கிறீங்களா? டே அப்பா ஒருத்த நெளியா பார்த்து சோனா, என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? நல்லா ஜாலியாக படுத்துருக்கீங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மழை பெய்யும்போது சூடாக ஒரு டீயை போட்டு குடிச்சலாம் சொல்லிட்டு சூடாக ஒரு டீயை போட்டாச்சு. 10 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு. அப்புறம் நம்மளோட கடமையை அழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிச்சனுக்குள்ளே போயாச்சு. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்தா செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க பசங்க. ஓகே, அதவே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே சீக்கிரமாக செஞ்சாச்சு. அதுக்கு தேவையான காய்கறிகளாக எடுத்து வேகமாக கட் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு கிச்சனில் ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. ரொம்ப நாளாக நான் அதை செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னால் அந்த டைமுக்கு செய்ய முடியல. இன்றைக்கி தான் நாள் கிடச்சிது. சரி, இன்றைக்கி அந்த ஒர்க்கை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு டிஃபனை வேகமாக முடிச்சிட்டோம். நம்ம ஒரு வேலையை மனசுக்குள்ளே நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம மைண்டுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கும். ஐயோ, அந்த வேலை பெண்டிங் இருக்குதேன்ட்டு. எனக்குமே 2 மாதமாக நான் அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தேன். இவங்கக்கிட்ட பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு ஆயிரணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இன்றைக்கி அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரின்னு அவங்களும் மழை பெஞ்சதுனால வெளியில் ஒன்றும் வேலை இல்லை, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இப்போ இன்றைக்கி நாங்கள் அவசரமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி எக்கு போட்டு தான் நான் பாஸ்தா செஞ்சுருந்தேன். நீங்கள் எப்படி பாஸ்தா செய்வீங்க, செஞ்சுருக்கீங்களா, உங்கள் பசங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலை உணவு சிறப்பாகவே முடிந்து விட்டது. என்ன ஒர்க்கு நான் பெண்டிங் இருந்ததுன்னு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு கிச்சன் கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்தது. ரொம்பவே அழுக்காயிருச்சு. ஆனால் எனக்கு பெயிண்ட் இருந்தது, அதை எனக்கு அடிக்கிறதுக்கு டைம் இல்லை. இவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், செஞ்சு தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களே தவிர டைமும் அவங்களுக்கும் இல்லவே இல்லை. இன்றைக்கி மழை பெஞ்சங்காட்டியும் சரி, வெளியில் வேலை ஒன்றும் இல்லை, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி காலையிலே சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் அவசரமாக டிஃபனை முடிச்சுட்டு அவங்களுக்கு கிச்சனை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். எல்லா திங்ஸுமே ஹாலுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா அடிச்சிட்டு இருந்தாங்க. இதை ஆள் வச்சு செய்யலாம். எங்களுக்கு வீடு அவ்வளோ பெருசு கிடையாது. சரி, ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு நானே ஃப்ரீ டைமில் அடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க அந்த வேலையை செஞ்சிட்ருந்தாங்க. நாங்கள் எல்லா திங்ஸையுமே ஹாலில் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே சமைச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் ஹால்லையே உட்காந்தே சமைச்சிட்டேன். இன்றைக்கி வீடு என்னமோ சின்ன வீடு தாங்க, ஆனால் திங்ஸை தான் எங்கே வச்சு எப்படி வேலை செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. அங்கேயும் இங்கேயுமா கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி ஒதுக்கி வச்சுருந்தோம். இப்போ இதெல்லாம் நாங்கள் பெயிண்ட் பண்ணி முடித்து ரீசெட் பண்ணுறக்குள்ளே என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வழியாக ஒவ்வொரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் எல்லா ஒர்க்குமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பக்கமாக அவங்க அடிக்கடிக்க அப்பப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருந்தோம். பாப்பாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சமையல் இன்றைக்கி சிம்பிளாகவே முடித்தாச்சு. புளி கூட்டு வச்சுட்டு சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு தயிர் சாதம் மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா திங்ஸை ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி தேடி நம்மளால் அவ்வளோ தூரம் வெரைட்டியாக சமைக்க முடியல. அதனால் பக்கத்தில் இருந்த திங்ஸை வச்சுட்டு சிம்பிளாகவே சமையல் முடிச்சிட்டேன். பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாச்சு.
நான் வந்து கிச்சனில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் நான் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து ஆயுத பூஜைக்கு முன்னாடியே வாங்கினேன். என்னால் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்ட முடியல. கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒட்டலான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒர்க்கும் எனக்கு பெண்டிங் இருந்தது. அதனால் இன்றைக்கி அவங்க வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கிச்சனில் வந்து நான் இதையுமே நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் எனக்கு கிச்சனோட லுக்கு வந்து இப்படி தான் இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்தது அந்த டைல்ஸ் ஒட்டின மாதிரியே. இந்த கிச்சன் செட்டப் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணது எங்களுடைய பொண்ணு தான் செலக்ட் பண்ணாங்க. இதுதான் நல்லா இருக்குமா கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலெக்ஷனில் தான் நான் வாங்கினேன். பட் ஒட்டினதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு வழியாக ஒயிட் வாஷ்லாம் முடிச்சிட்டு கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து ஓரளவு நீட் பண்ணிட்டோம். திங்ஸ் எல்லாம் அது இடத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் 2 நாள் பயங்கரமான ஒர்க்குங்க. ரொம்ப டயர்டாயிட்டேன். 2 நாள் ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு 2 நாள் நான் வீடியோவும் போட முடியல. ஃபைனலாக என்னோடய கிச்சன் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது. அதை பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு வந்து கோதுமை உப்புமா கிளறி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே தூங்க போயாச்சு. அவ்வளோ டயர்டு நமக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.